இது ஏத்தரில் பார்த்தீங்கன்னா இது ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பிலோ 55 ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்கேஸ் இந்த கில் சுவிட்சை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க, ஏதாவது சின்ன பசங்க முன்னாடி உட்கார வச்சு அவங்க ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா மற்ற வண்டியிலலாம் வந்து ரன்னிங்லேயே வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ண முடியும், அப்படியே ரன்னிங்கில் போகும். பட் ஏத்தரில் மட்டும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக 0 ஆனால் மட்டும்தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண முடியும். இதே அபோவ் 55 பாருங்க, அபோவ் 55 போகிறோம். இப்போ கில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம், மோட்டர் ஆஃப் பண்ணி காமிக்குது. அபோவ் 55 போனாலும் மோட்டர் ஆன் ஆகலை. சாவியை நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் தான் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஒர்க் ஆகுது. ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூ. எந்த வண்டியிலையும் இந்த மாதிரி ரன்னிங்கில் தெரியாமல் ஆஃப் பண்ணிட்டா கூட ஒன்று இன்ஜின் ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அப்படியே கண்டினியூவாக போகும், இல்லைனா கூட செல்ஃப் ஸ்டார்ட்டு கிளச்சை பிடிச்சி பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த வண்டியில் மட்டும் ஸ்டார்ட்டே ஆகாது. நீங்கள் 0ல் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணால் தான் வண்டியை போகும். இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஏத்தரில். எதுக்கு ரன்னிங்கில் கில் சுவிட்ச் ஆஃப் பண்ணும் அப்படின்னு கேட்பீங்க. அது பை மிஸ்டேக் ஏதாவது சின்ன பசங்க முன்னாடி நிற்க வச்சு கூப்பிட்டு போகிறீங்கன்னா அவங்க ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? நட் ரோட்டில் அப்படியே நிற்க முடியாது இல்லையா? நீங்கள் ஓரமாக கொண்டு வந்து ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிவிட்டு 0 பண்ணதுக்கப்புறம் தான் திரும்ப வண்டியவே எடுக்க முடியும். இது மற்ற எந்த வண்டிலையும் இந்த மாதிரிலாம் இருக்காது. இவ்வளோ காலங்காலமாக நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம், எந்த வண்டிலையும் இந்த மாதிரி இருக்காது. இன்ஜின் ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும் இன்ஜின். இதில் டோட்டலாக ஆஃப் ஆகிடும். சாவி சுத்தமாக ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாதான் ஆன் ஆகிறதுலாம் ரொம்ப ஓவர். அதோட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியே நிறைய வீடியோஸ் வரும்.